பொன்னி பொன்னியோடைய உண்மையான கேரக்டர் ஜெயா புரிஞ்சுக்கிட்டு அது மூலயமா பொன்னியை ஜெயா வீட்டு மருமலாக ஏற்றுக்கிட்டு பொன்னியும் சக்தியும் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. இங்கே பொன்னியோடைய அப்பா வீட்டுக்கு வராரு. வந்த உடனே இங்கே எல்லாரை பற்றியும் விசாரிக்கிறாரு. சக்தி சண்முகன்னு எல்லோரும் விசாரித்து முடிச்சதும் சரி சந்திரசேகர் எங்கே என் பொன்னியை காணுமே அப்படின்னு கேட்க, அது இல்லை அது வந்து அப்படின்னு இருக்க, என்னாச்சுடா சொல்லு, பொன்னி எங்கே போனா, பொண்ணு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், அப்போ தான் இங்கே சந்திரசேகர் சொல்கிறாரு, இல்லைப்பா இது மாதிரி என் பையன் சக்தி இருக்கான்ல, அவனுக்கு நான் கல்யாணம் ஏற்பாடெலாம் பண்ணியிருந்தேன். அந்த நேரத்தில் அந்த பொண்ணு சக்தியை வேண்டான்னு சொல்லிடுச்சு. அப்போதைக்கு எல்லாருமே ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருந்தோம், என்ன பண்ணுறேன்னு தெரில. அந்த நேரத்தில் உன் பொண்ணியை தான் நான் என் வீட்டு மருமலாக ஏற்றுக்க முடிவு பண்ணேன். அதனால் என் மருமலாக ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா வீட்டில் ஒரு சில பிரச்சனை, அதுக்கெல்லாம் காரணம் பொன்னி தான் சொல்லி எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் நிறைய பிரச்சனையும் போணுச்சு. அதுக்கப்புறமா இங்கே பொன்னியை பற்றி இப்போது என் வீட்டில் இருக்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும்போது இது மாதிரி என்ன யாருமே சரியாக புரிஞ்சுக்கல, அப்படியாப்பட்ட வீட்டில் இனிமேல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு பொன்னி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டாப்பா அப்படின்னு சந்திரசேகர் சொல்லவும், இங்கே பொண்ணுடைய அப்பா பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. என்னையா சொல்கிற, இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன், அப்போது என் பொண்ணு இது வீட்டில் இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா உன் பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிட்டா, அவள் எங்கே போனான் அப்படின்னு எதுவுமே தெரியல. நாங்களும் இங்கே எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்தையும் தெரிய பார்த்துட்டோம். அவள் எங்கே இருக்கா எங்கே போனான் அது ஒன்றும் புரியாதனால நாங்களே பயந்து போய் தான்ப்பா இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சக்தி இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் தேடிட்டான், எங்கேயுமே பொண்ணு கிடைக்கல. அது இல்லாமல் நான் இப்போது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அன்அஃபிஷியலாக தேட சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக போலீஸ் எப்படியும் பொண்ணியை கண்டுபிடிச்சிடுவாங்க. நீ எதுக்கும் பயப்படாமல் இங்கேயே இரு, கண்டிப்பாக அவன் பொண்ணு வந்துடுவா அப்படின்னு சொல்ல, இங்கே கொந்தளிச்ச பொண்ணியுடைய அப்பா, என்ன சந்திரசேகர் பேசுகிற, நான் என் பொண்ணு எதுக்காக உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன், ஆனால் நீ இப்படியாப்பட்ட காரியத்தை பண்ணியிருக்க, அதை என்கிட்ட சொல்லாமையும் மறைச்சிருக்க. அதோட எப்படியாப்பட்ட என் பொண்ணை உன் வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சுக்கிட்டு என் பொண்ணை உன் வீட்டு மருமலாக்கி அவளை கஷ்டமும் படுத்தி அவன் மேலே இம்பாம் பழியை போட்டு அவளை வீட்டை விட்டு விரட்டியிருக்க. இது தப்பு இல்லையே சந்திரசேகர், உனக்கு தப்பாக தெரியல, நீ பட தப்புக்கு கண்டிப்பாக அனுபவிப்ப. எனக்கு தெரியாது, இப்போ என் பொண்ணு கிடைச்சாகணும். என் பொண்ணை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி வீட்டோடு துரத்துருக்கீங்களே, நீலாம் மனுஷங்களா அப்படின்னு கேட்க, அது வரைக்கும் அமைதி அந்த ஜெயா கொந்தளிச்சுறாங்க. யோ போதும் நிப்பாட்டு, என்ன சும்மா உன் பொண்ணை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்க, உன் மனைவி பண்ண காரிய துரோகத்துக்கு நான் உன் பொண்ணை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டது பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்ல, இங்கே பொண்ணுடைய அப்பா அமைதியாக இருக்காரு. இங்கே பாடு சந்திரசேகர், எனக்கு இனிமே எதுவும் தெரியாது, எனக்கு இப்போவே என் பொண்ணு இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா நீ எனக்காக ஒரு நாள் பொறுத்துக்கோ, கண்டிப்பாக போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, எப்படியும் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பொண்ணுடைய அப்பாவும் இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நான் இப்போயே என் பொண்ணை கண்டுபிடிச்சி தீருவேன் அப்படின்னு இங்கே அவரும் ரோட்டில் வந்து கரெக்டாக அவரோட வீட்டு வாசலில் உட்காந்துறாரு. உட்காரவும் அங்கே போகிற வரவ எல்லாருமே கேட்குறாங்க, என்னாச்சுன்னு கேட்க, உடனே இது மாதிரி என் பொண்ணை இந்த வீட்டுக்கு நான் அமுச்சு விட்டேன், ஆனால் இவங்க என் பொண்ணை பேசி மயக்கி இவங்க வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு தெரியாமலே. அது மட்டும் இல்லாமல் இப்போது என் பொண்ணை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க. என் பொண்ணு இப்போது எங்கே போனால் என்ன ஆனா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. கேட்டால் ரொம்ப அலட்சியமாக பதில் சொல்கிறாங்க. எனக்கு என் பொண்ணு கிடைக்காம நான் இந்த இடத்த விட்டு எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் அங்கே உட்காந்து பிரச்சனை பண்ண அந்த நியூஸ் பெரிய வைரலாக பரவுது. இது மாதிரி ஜெயலட்சுமி அப்படின்னு சந்திரசேகர் சிங்கர் வீட்டு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ரோட்டில் பிரச்சனை பண்ணுறாரு. அவருடைய பொண்ணை சந்திரசேகர் அவருடைய பையனுக்கு கல்யாணம் வச்சதாகவும், அந்த பொண்ணு இப்போது வீட்டில் இல்லை அப்படின்னும், அந்த பொண்ணு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னும் ஒரு கேஸ் ஒன்று அவர் சொல்கிறாரு. அந்த விஷயம் இப்போது இந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது அப்படின்னு இங்கே சோசியல் மீடியாக்களில் வீடியோ வைரலாக உடனே நியூஸ் சேனல்னு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தவங்கள்ட்ட இங்கே பொண்ணுடைய அப்பா தான் பொண்ணுக்கு நடந்த அநீதிகள் கொடுமைகள்னு எல்லாத்தையுமே முன்வைக்கிறாரு. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெயலட்சுமி பற்றி எல்லாருமே ரொம்பவுமே அவதூறாக பேசுகிறாங்க. வீட்டில் உட்காந்து அந்த நியூஸை பார்த்த ஜெயா ரொம்பவுமே கொந்தளிச்சு நேராக வெளியே வராரு. வெளியே வந்ததும், என்னையா நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன், உன் மனைவி பண்ண துரோகத்துக்கு நான் அமைதியாக இருக்கேன்ல, அதனால் நீ இப்படி பேசிகிட்டு இருக்கியா, இங்கே பாரு திரும்பவும் சொல்கிறேன், தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாமல் ஒழுங்காக இங்கேருந்து ஏஞ்சி போயிடு, உன் பொண்ணு வருவா, நாங்கள் ஒன்றும் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலை, அவளா நான் எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டேன், என் மேலே தப்பு இல்லை, இனிமேல் அங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு அவளை தான் போனான், நாங்கள் ஒன்றும் அவளை
கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலை. பண்ணுற தப்பு எல்லாத்தையும் உன் பொண்ணு தான் பண்ணான். அப்படி பண்ணிவிட்டு இன்றைக்கி உன் பொண்ணு என்னமோ யோக்கிய மாதிரி வீட்டோடு வெளியே போயிட்டான். அதுக்காக நீ என்னமோ எங்களை குறை சொல்லிட்டு இருக்க. இங்கே பார், நீ பண்ணுறதான் சரியில்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இங்கே பொண்ணியோட அப்பாவும், என்னம்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கியே, அப்படி என் பொண்ணு என்ன தப்பு பண்ணிட்டா? சும்மா அவங்க அம்மா உனக்கு துரோகம் பண்ணாங்கன்னு சொல்கிறியே, அப்படி அவங்க அம்மா உனக்கு என்னவோ துரோகம் பண்ணாங்க, நீ அதை பார்த்தியா? உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு உண்மை தெரியுமா? ஏதோ நானும் போகக்கூடாது, பேசக்கூடாது, இதனால் நீ கஷ்டப்படுவ அப்படின்னு நானும் அமைதியாக போயிட்டுருக்கேன். தேவையில்லாமல் என்ன பேச வைக்காத. ஏன் மனைவி பொண்ணுடைய அம்மா உனக்கு துரோகம் பண்ணாங்கன்னு சொல்கிறியே, நீ பார்த்தியாத? ஃபஸ்ட்டு அன்றைக்கி என்ன நினச்சோம் தெரியுமா அப்படின்னு இங்கே பொண்ணுடைய அப்பா ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. அதை பேச இங்கே ஜெயாவுடைய மூஞ்சி மாறுது. உடனே ஜெயா, என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா, இதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் நீ இன்னைக்கு என்னையே பேச வச்சுட்ட. அதனால் பொண்ணுடைய அம்மா உனக்கு துரோகம் பண்ணல, நீ தான் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, ஜெயா உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத ஜெயா உடனே இங்கே மயங்கி விழுந்துறாங்க. அதை பார்த்து சந்திரசேகர் சக்தின்னு எல்லாருமே பயந்து ஓடி வந்து இங்கே ஜெயாவை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கும் போகிறாங்க. போயிட்டு வீட்டில் படுக்க வச்சுட்டு உடனே டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. டாக்டரும் இங்கே வந்துடுறாங்க. வந்த உடனே இது மாதிரி என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி பிபி ப்ராப்ளம் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது அவங்க அதிகமாக ப்ரெஷர் ஆனால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க பதட்டப்படுற மாதிரி எமோஷனல் ஆகிற மாதிரி விஷயங்களை பேசுகிறீங்க? என்னாச்சு, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு டாக்டர் விசாரிக்கிறாரு. இது மாதிரி சக்தியும் எங்கள் வீட்டில் சின்ன பிரச்சனை போயிட்டு டாக்டர், அதனால தான் அம்மா இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரிப்பா, முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அவங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய எந்த விஷயத்தை பற்றியும் பேசாதீங்க, அவங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க அப்படின்னு டாக்டர் கிளம்புறாரு. கொஞ்ச நேரத்தில் ஜெயா கண்டுபிடிச்ச ஜெயா இது மாதிரி சக்தியை பார்த்து சந்திரசேகரை பார்த்து, நான் தப்பு பண்ணிட்டாங்க, நான் பொண்ணுடைய அம்மா எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு தான் பொண்ணியை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டேன். ஆனால் பொண்ணுடைய அம்மா எனக்கு எந்த தப்புமே பண்ணலங்கிறத நான் இன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போது உடனே பொண்ணியை பார்த்து நான் பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எனக்காக பொண்ணியை எப்படியாவது இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ஜெயா பயங்கரமாக அழுகுறாங்க. சந்திரசேகரும், ஜெயா அழுகாத, டாக்டர் இப்போ தான் உன்னை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறாரு, நீ அழக்கூடாது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நீ அழுதனா கண்டிப்பாக அது உன் உடம்புக்கு தான் பிரச்சனை. நான் நம்ம போலீஸை சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக போலீஸ் எப்படியும் பொண்ணியை இன்னும் ட்ராக் பண்ணியிருப்பாங்க, எப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் பொண்ணி அழைச்சிட்டு வந்துடுவாங்க. எதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். கண்டிப்பாக பொண்ணுக்கு ஓ மேலேயோ என் மேலேயோ இந்த வீட்டு மேலேயோ எந்த ஒரு கோபமும் இருக்காதுமா, நீ அழுவாத, நீ என்ன வேணும்னா பண்ண, ஏதோ தெரியாமல் பண்ணிட்ட, பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்கே சந்திரசேகர் ஜெயாவுக்கு ஆறுதல் படுத்துகிறாங்க. இங்கே ஒரு வழியாக போலீஸும் பொண்ணியை கண்டுபிடிச்சதும் இங்கே பொண்ணி வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லவும் போலீஸ் உடனே கால் பண்ணி சந்திரசேகர்கிட்ட பேசுகிறாங்க. இது மாதிரி உங்கள் வீட்டு மருமகளை பார்த்துட்டேன் சார், ஆனால் அவங்க அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்ல, ஜெயா உடனே யாருங்க அப்படின்னு கேட்க, பொண்ணி தான் ஜெயா, பொண்ணியை போலீஸ் பார்த்துட்டாங்களாம், ஆனால் பொண்ணு இங்கே வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா, என்ன பண்ணுன்னு தெரியலையே, இங்கே கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு ஜெயா ஃபோன் வாங்கி, அம்மா பொன்னி நான் ஜெயா பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, பொன்னி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. பொன்னி இங்கே பாரு, நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறது எனக்கு புரியுது, நான் உனக்கு அந்தளவுக்கு உன்னை கேவலப்படுத்தியிருக்கேன், அசிங்கப்படுத்தியிருக்கேன், ஆனால் அது எல்லாமே நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அப்படி பண்ணிட்டேன் பொன்னி. இப்போ நான் உண்மையிலேயே நான் பண்ண தப்பை உணர்ந்துட்டேன், நான் உன்கிட்ட மனமாற மன்னிப்பு வைக்கணும்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிரு பொன்னி, எனக்காக ப்ளீஸ் பொன்னி, நீ வீட்டுக்கு வா பொன்னி, இனிமேல் கண்டிப்பாக என்னால் உனக்கு எந்த பிரச்சனை இருக்காது பொன்னி, நீ என்னை மன்னிச்சிட்டனா கண்டிப்பாக வீட்டுக்கு வா பொன்னி, நான் பண்ண தவறு எல்லாத்துக்கும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் கண்டிப்பாக அதுக்கு ஈடாகாது, அந்த தகுதி நான் எனக்கே இழந்துட்டேன், எனக்காக வா பொன்னி அப்படின்னு ஜெயா மனமுருகி பொண்ணுக்கிட்டே பேசுகிறாங்க. அதை புரிஞ்சுக்கிற பொண்ணியும் கண்டிப்பாக ஜெயாவுடைய மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்களா, அப்படி பொண்ணுடைய அப்பா ஜெயா கிட்ட என்ன துரோகம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சாரு, அது என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.